வணக்கம். நான் உங்கள் தீர்க்கதரிசி ஐயப்பன். இது தீர்க்கதரிசி பார்வை. எங்க பார்த்தாலும் விசில் விசில் விசில்னு சவுண்டு கேட்டுட்டு இருக்கு இல்லைங்களா? மீடியாவை திறந்தா விசில், நியூஸ் பேப்பரை திறந்தா விசில், எங்க பார்த்தாலும் விசில் விசில். என்ன காரணம்னு பார்க்குறீங்களா? தமிழக வெற்றிக் கழகம் விஜய் அவர்களின் தலைமையிலான தமிழக வெற்றிக் கழகத்திற்கு தேர்தல் ஆணையம் பொதுவான சின்னமாக விசில், அதாவது அனைத்து தொகுதி 234 தொகுதியிலும் விசில் சின்னத்தில் நிக்கலாம்னு சொல்லிட்டாங்க. இப்ப கடந்த ஒரு மாத காலமா எந்த ஆக்டிவிட்டிஸுமே இல்லாம இந்த தாவேகா கப் சுப்புன்னு இருந்துச்சுன்னு நம்ம போன வீடியோல கூட நம்ம பேசியிருந்தோம். இடையில வந்து அவங்களுக்கு நிறைய பிரச்சனைகள். அதுல ஒரு முக்கியமான விஷயமா 2 விஷயத்தை நம்ம பார்க்கணும்னா, விஜய் இல்லாம அந்த கட்சி இயங்கவே மாட்டேங்குது. விஜய் வெளியில வந்தால் அந்த கட்சி ஆக்டிவா இருக்கிற மாதிரி தெரியுது. அவர் பனையூருக்குள்ளார போயிட்டாருன்னா அந்த கட்சி ஆக்டிவ் இல்லாத மாதிரி தோணுது. இதனால வந்து தொண்டர்களும் பொதுமக்களும் இந்த கட்சியை வந்து எந்த வழியில எந்த திசையில பயணம் பண்ணதுன்னே தெரியாம திக்குமுக்காடிக்கிட்டு இருந்த மாதிரி ஒரு 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 30 நாள் இருந்த ஒரு சூழல் மாறி இன்னைக்கு விசில் சின்னம் அவருக்கு 234 தொகுதியிலும் போட்டியிட அனுமதி கொடுத்திருக்குல்ல தேர்தல் ஆணையம். இதனால தாவேகா ஒரு புது வலிமையோடு பயணத்தை துவங்கும் என்று நம்ம எதிர்பார்க்கலாம். அதுல ஒன்றும் மாற்று கருத்து கிடையாது. இன்னும் ஒரு 80 to 90 நாட்கள் தான் இருக்குன்னு நினைக்கிறேன் 2026 சட்டமன்ற பொதுத் தேர்தலுக்கு. இதுக்குள்ளார இந்த விசில் சின்ன எல்லா இடத்துக்கும் ரீச் ஆயிடுமா அப்படின்னு பார்த்தா டேரக்டா ரீச் ஆயிடுச்சு. ஊடகங்கள்ல எங்க பார்த்தாலும் இன்னைக்கு பேசு பொருள் வந்து விசில் தான், விசில் சின்னம் தான். ஆனால் அதை போய் ரீச் பண்றது ஒரு பெரிய விஷயம்லாம் கிடையாது, ஆல்ரெடி ரீச் ஆயிடுச்சு. ஆனா இனிமேல் பட்டு இந்த தேர்தல் களத்துல வந்து இந்த விசில் சின்னத்தை அடிப்படையா கொண்டு போய் விஜயினுடைய முகம் விசில் சின்னம், விசில் சின்னம் விஜயோடைய முகம், இப்படி கரெக்டா கொண்டு போய் கிராமம் கிராமமாக கொண்டு போய் சேர்க்கணும். அதுக்கு இந்த கட்சியினர், இந்த தொண்டர்கள், இந்த மாவட்ட செயலாளர்கள், ஒன்றிய செயலாளர்கள், நகர செயலாளர்கள், கிளை செயலாளர்கள் இப்படி இருப்பாங்களே, இவங்களாம் எப்படி செயல்பட போறாங்க அப்படிங்கிறத வச்சுதான் இந்த 2026 சட்டமன்ற தேர்தலில் விசில் சத்தம் எந்த அளவுக்கு வானை முட்ட போகிறது என்பதை நாம் முடிவு செய்ய முடியும். இதுவரைக்கும் இருந்த வேகத்தை விட இனி வரும் காலங்களில் தாவேகா தன்னுடைய வேகத்தை அதிகப்படுத்த வேண்டும். ஏற்கனவே இந்த கூட்டணி அமையாததுக்கு காரணமே வந்து கொஞ்சம் ரொம்ப ஆமை வேகத்தில் வந்து இந்த தாவேகா வந்து பயணம் செஞ்சதுதான் அப்படின்னு சொல்லி ஊடகங்கள் மத்தியில் வந்து ஒரு பேச்சு அடிபட்டுக்கிட்டு தான் இருக்குது. இது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். அப்படி இருக்கும் போது இனிமேல் பட்டு இந்த விசில் சின்னத்தை வெற்றி சின்னமாக மாற்ற வேண்டியதுக்கு ஒரே ஒரு ஆயுதம் தாவேகாவின் வீரநடை, வேகமான நடை. இதை செய்வாங்கன்னு எதிர்பார்க்கிறேன். தாவேகாவினர் அனைவரும் கொஞ்சம் குஷியா தான் இருக்கிறாங்க நேத்துல இருந்து. வாழ்த்துக்கள், நன்றி, வணக்கம்.